guys, welcome to Eden Aquatics. So guys, நீங்கள் வந்து ஒரு அலிகேட்டர் கார் இல்லாட்டி ஒரு பைக், ஸோ இது வந்து நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்கள்கிட்ட இடம் இல்லை. அவங்களாம் இந்த சின்ன மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும் இது. ஸோ வந்து வாயிலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பல்லாம் நீட்டமாக இருக்கும். அண்ட் இந்த மீனை பார்த்தீங்கன்னா கப்பியோட உடம்பும் பைக்கோட தலையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இந்த மீன் பேர் வந்து பைக் கில்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ கில்லி ஃபிஷ்னால் நம்ம எவ்வளோ அழகான மீன்கள் பார்த்துருப்போம். அந்த கில்லி ஃபிஷ்லேயே அழகான வெரைட்டியில் இல்லாத ஒரு வெரைட்டி தான் அது. இது வந்து ஒரு ப்ரெடேட்டர் வெரைட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த மீனை நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர், வெரி வெரி எக்ஸாட்டிக்கான ஃபிஷ் இது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வளர்க்கணும்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அதோட வாட்டர் டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25 செல்சியஸில் இருந்து 32 செல்சியஸ்க்குள்ளே வச்சாகணும். கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் வேணும். அண்ட் வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7.5 இருந்து 8.5 இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் வாட்டர் ஹார்ட்னஸ் வாட்டர் கொடுங்க. இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 feet டேங்க் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பெல்லட்லாம் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பெல்லட் இருக்கானே எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து குட்டி குட்டி மீன்களையோ இல்லாட்டி பிரெட் வேர்ம்ஸ், டூபிக்ஸ் வேர்ம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் மீனை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த வாய் சைஸுக்கு ஆகிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த மீனில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷில் நீங்கள் ஈஸியாக ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபின் நீட்டமாக இருக்கும், ஆனல் ஃபின்னு. ஸோ அதுதான் மெயிலு. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, அது கொஞ்சம் கட்டாக இருக்கும். ஸோ அந்த நீட்டமான ஒரு ஃபின்னே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின். ஸோ மெயிலுக்கு கொஞ்சம் பெரிய டார்சல் ஃபின்னாக இருக்கும், அண்டு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டார்சல் ஃபின்னாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் அந்த கீழே இருக்க அந்த ஆனல் ஃபின்னை வச்சு மட்டுமே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மெயில் அண்ட் ஃபீமேலை. ஸோ ப்ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கப்பி, மாலி அண்டு பிளாட்டிலாம் ப்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து அப்படியே லைவாக தான் குட்டி போடும், எக்ஸ் வைக்காது. எப்படி கப்பி லைவாக குட்டி போடுதோ, மாலி லைவாக குட்டி போடுதோ அதே மாதிரி தான் எதுவும் லைவாக குட்டி போடும். ஸோ அந்த குட்டிங்களுக்கு நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே டூபிக்ஸ் வேமோ இல்லாட்டி சின்ன சின்ன டாஃபினியாவோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன் எங்கேருந்து வருதுன்றதை நான் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ அதுவும் சொல்லிடுறேன். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் இருந்து வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு குட்டியான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ வந்து ஒரு குட்டி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மீனை வாங்கி வளர்க்கலாம். சும்மா செம்மையாக இருக்கும், மின்னல் வேகத்தில் இந்த ஹண்டிங்கெல்லாம் இருக்கும், வேறு லெவலில் ஒரு மீன் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோவை நான் எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next வீடியோ. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.